கட்டுனேன் கக்குஸ் ஒண்ணு அதுல பேல்றதுக்கு ஆளும் இல்ல. நல்லாதான் இருக்கு. அடி வாங்குறது நீங்க தானே. கார்ல போகும்போது காந்தினர் பைபாஸ் கிட்ட அறையுமே. வந்துட்டேன் பாதை தாண்டி அடி உன்னைய தாண்டி தடி வந்துட்டேன் பாதை தாண்டி. இல்லை என்ன கலர்னு நீங்கள் பார்த்து சொல்லுவீங்களாம். ஏன்னா அதுக்குள்ள தது சட்டை விரண்டு கிடக்கா. நான் கொட்டை இங்கே வாங்க. எவ்வளோ வந்தாலும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் டெய்லி நாடகத்துக்கு தேவை. அப்புறம் வரமாட்டேன்ட்டு வாங்க. தம்பி நீங்கள் இங்கே பொத்திட்டு வாங்க. நீங்கள் சைடு அடிப்பு அடிப்பீங்க. ஏன்னா மூக்கு ஒட்டி வேர்த்துச்சுன்னா முள்ளலி மாதிரி நோண்டுவேன். கெட்டவே அவன். இந்த அழகான குள்ளூர் சந்த மேடையில் உங்களை பார்த்தவனே எனக்கு என்னென்னமோ பேசணும் போல வருது. ஆனால் என்ன பேசணும்னு தெரியல மேடம். உங்கள் இடது கையில் நான் மருதாணியாக இருப்பேன். அந்த மருதாணியில் நான் இதாக இருப்பேன். வசனம் மறந்துருச்சுன்னா மூடிடு. இருடா முண்டை சொல்ல விடு. சரி எதா இருப்பிய? அந்த மருதாணி வைக்கிற நெகமா இருப்பேன். நான் அந்த மருதாணி வச்சு அரைக்கிற கோழிப்பியா இருப்பேன். ஆமடி பேப்பைய மலை. அந்த கோழிப்பியில நான் ஒரு கடுகா இருப்பேன். கோழிப்பியில எந்த கடுகு? சரி விடு. 30க்கு 20 மார்க். நீ வெளியே இருக்கும்போது நான் உள்ள இருப்பேன். நீ வெளியே இருக்கும்போது நான் கல்லெடுப்பேன். தொடச்சு விட. அப்படியே ஆடியன்ஸ் சிரிச்சதுனால உன்னை விடுறேன். உன் கல்யாணத்துக்கு நான் வாழை மரமா இருப்பேன். உன் கல்யாணத்துக்கு நான் கொட்டகம்பா இருப்பேன். எந்த டைலாக் அதை சிரிச்சுக்கிட்டே பேசுறியா? அழுது நாடகம் இங்கே புடுங்குற மாதிரி இருக்கு. கையை கொடுங்க. அம்மா கொடு. ஐ ஒன்னே அவனுக்கு கிடைக்கலன்னு அப்படியே எரியும். நான் அந்த கையை பிரிச்சுக்குள்ள வச்சுக்கிறேன். நான் அந்த குளிருக்கு அயன் பாக்ஸை கொண்டு வரட்டுன்னு தேப்பேன். நான் அந்த கையை கவட்டுக்குள்ள வச்சுக்கிருவேன். நான் உள்ள வச்சுக்கிற அப்புறம் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்க உள்ள வச்சு ஓட்டினீங்கன்னா நான் சோத்து புல்ல அடிப்பேன். டிங்கான். நீ சோத்து பல்லே அடிச்சாலும் நான் போய் சாப்பிட்டு வந்தாலும் உள்ளே குடியிருப்பேன். உங்களுக்கு நான் பிள்ளை தர்ற மிஷனா இருப்பேன். அந்த பிள்ளைக்கு அப்பனே நானா தேர். நான் அரளி வரை வச்சு கொன்றுவேன். எந்த ஊருடா உங்களுக்கு சொந்த ஊரு? ஆமா சாமி, அதுதான் கேட்கும். தம்பி இது இல்லப்பா, இவங்களுக்கு சொல்லி வரேன். வீடு கட்டணும். அது ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நாளா. அப்ப நீ கட்டாம இவ்வளவு நாளா காலத்துல சொந்த சித்தப்பாடா. பேப்பாயம் வாங்கிக்கலாம் சித்தப்பா. சரி சித்தப்பா. பாம் உண்மையிலே அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது கலை. இந்த நாடகத்துல கலை தான். என்னை ஆனந்து பப்புளு எல்லாம் போடா வாடான்னு சொல்லுவாங்க. அது யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறீங்களா? மனசு வருத்தமா? மனசு வச்சுன்னா இறங்கி போய் சொல்றா. இல்ல எது நினைச்சுக்கிறாரு. உனக்கு காலையில சூம்புறேன் இல்ல தூங்குறேன்றேன். தம்பி யோகி பாபு இவருக்கு இழைச்சுக்கிட்டே இருக்காரு. நீர் ஆடுனதுல இழப்பு தாக்க முடியல. ஏற்கனவே ஒடிஞ்ச காலு. மரியாதை எந்திரிச்சிரு. முதுகு முக்கா தட்டு போறாரு. எந்த ஊரோட சாமி ஆடி தொடைய கடிச்சு. இல்ல சாமி கொஞ்சம் வெயிட்டான சாமிக்கு. அது தம்பி வெயிட்டே இருக்காது. சரி அவரை சொல்லி வைங்க. சும்முடு முடிய அத்துப்புரியா. கோடாங்கி பெரிய கோடாங்கிரா ஒழுக்கமா. தம்பி அது வாயை புழக்கும் போது என்ன ஓசு மாதிரியே தெரியுது. பல்லு இல்லையாடா? ஆமா பழைய வாவோடு. அதுதான் வாவோடக்கூடாது. வீடு கட்டணும். ஆமா சாமி.
ஆமான்னு சொல்லு. ஆமா ஆமா. வீடு கட்டணும் ஓம் பொழந்து ஓச்சு. வீடு கட்ட 4 பக்கம் செவரு வைக்கணும். ஆமா செவரு வைக்க தேவை செங்கக்கல்லு சிமுண்டு. சாமிடா என்ன பெரிய பெரிய கிழக்கேரியா சாமி. பெரிய சாமியா? ஆமாடா உட்கார். பெருசாவா இருக்கு? நல்லா சொல்லுவாரா இதா சாமி சொன்னா கேளு. சாமி சின்ன பையன் தெரிஞ்சு தெரியாம பேசிட்டு போடா வாடான்னு யார என்னையத்தான் சொன்னேன். என்னைய தாண்டா சொன்னேன். உன்னை தாண்டா சொன்னேன். அதுதான் கூதிமனே என்னைய பக்கம் திரும்பி சொல்லு. காசு கொடுக்க மாட்டேன் அப்புறம். சாமி அப்புறம் எப்பா கொத்தனாரு வேணும்.